எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பானிபூரி, அதுவும் வீட்டில் ரொம்ப சுலபமாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பானிபூரி மசாலாவுக்கு பட்டாணி சுண்டல் தான் எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பட்டாணி சுண்டல் எடுக்காமல் கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கோம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இதை நல்லா அலசிட்டு நல்லா 4-5 மணி நேரம் நல்லாவே ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா இதை குக்கரில் சேர்த்துட்டு இதோட 2 உருளைக்கிழங்க முழுசாகவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா சாஃப்டாக வேகணும் அப்படின்னா நீங்கள் நல்லா 3-4 விசில் விட்டிங்க அப்படின்னாவே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ இது வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கடையில் நம்ம ஒரு கடாயன் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு நான் பானிபூரி வத்தல் தான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு நிறைய மளிகை கடைகளெல்லாம் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் வடகம் வத்தல் கிடைக்கிற கடையில் கேட்டாவே உங்களுக்கு இந்த பானிபூரி வத்தல் கிடைக்கும். இது ரேட்டுமே பார்த்திங்கன்னா கிலோவே பார்த்திங்கன்னா 55 ரூபா 60 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுக்கலாம். வறுக்கும் போது நமக்கு எந்த அளவுக்கு வாயில் போட்டு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு இதை நம்ம அந்த பால் ஷேப் வர்ற வரைக்கும் வச்சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பானிபூரியை வாயில் ஃபுல்லாக வச்சு சாப்பிட முடியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக இந்த பால் ஷேப் வர விட்டு நம்ம பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்திருக்கேன். இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்றா வறுத்திங்கன்னா கூட டைம் ஆகும். ஆனால் உங்களால் ஒரே டைமிங்கில் நல்லா 3-4 பொரிக்க முடியும் அப்படின்னா அந்தளவுக்கு போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பானிபூரிக்கு புளித்தண்ணி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கையளவுக்கு புதினா இலைகளை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கையளவுக்கு மல்லி இலைகளை அலசிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 3 சேர்த்துருக்கேன். இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் இல்லாட்டி நீங்கள் ஜீனி கூட சேர்த்துக்கலாம். இதோட புளியை நல்லா திக்காக கரைச்சி நல்லா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த மல்லி இலைகள், புதினா இலைகள், வெல்லம் எல்லாமே நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். மிக்ஸி ஜாரை அலசிட்டு வடிகட்டிக்கோங்க. இதுதான் இதுக்குள்ளே பேசிக் மசாலா. இதை நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம். இப்போ இதில் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இருந்தாலும் நீங்கள் இந்த சில்லி பவுடர் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம காரம் புளிப்பெல்லாம் சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த பானிபூரியை நல்லா வறுத்துட்டு ஒரு பவுல் நிறையா வச்சுருக்கேன். இப்போ அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம் அந்த கருப்பு கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். கட்டி இல்லாமல் மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பானிபூரிக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியில் நான் கார்ன்ஃப்ளேக்ஸை கொஞ்சமாக வறுத்துட்டு சேர்க்குறேன். நீங்கள் காரா பூந்தி மிச்சர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பானிபூரியை உடச்சிக்கோங்க. உடைக்கும் போது கீழே ஓட்டை போடாத அளவுக்கு பார்த்துட்டு மேலே மட்டும் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அதை எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு உள்ளே சேர்த்துட்டு பூரிக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணி சேர்த்துட்டு வாயில் போட்டு சாப்பிட்டோன்னா அட்டகாசமான டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.